இன்றைக்கி நாம் மியூட்டேஷன் பற்றி பார்க்கலாம். மியூட்டேஷன்னா நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியலில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள். இப்போ நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன? டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏல ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்களை தான் நாம் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த வேர்டு மியூட்டேஷனை ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹியூகோ டிவரிஸ். இந்த இயர் 1901 தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் என்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, ஈவினிங் பிரைம்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட், ஈவினிங் பிரைம்ரோஸ்னால் அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டோட வெளிப்புறத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்ததை பார்த்தார். அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் மியூட்டேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைண்ட் பண்ணார். அப்புறம் இந்த ஈவினிங் பிரைம்ரோஸ் பிளான்ட்டோட பயாலஜிக்கல் நேம் ஈனோதீரா லமார்க்கியானா. அதுக்கப்புறம் மியூட்டேஷனை பார்த்தோன்னா, இந்த மியூட்டேஷனை ரெண்டாக நாம் பிரிக்கலாம். எப்படின்னா, குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன்னா அந்த மியூட்டேஷன் குரோமோசோமில் நடந்திருக்கும். ஜீன் மியூட்டேஷன்னா அந்த மியூட்டேஷன் பர்டிகுலராக அந்த ஜீனில் நடந்திருக்கும். அதை நாம் பாயின் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குரோமோசோமல் மியூட்டேஷன். இந்த குரோமோசோமல் மியூட்டேஷனை இன்னும் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். எப்படின்னா, குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் உள்ள சேஞ்சஸ் மாற்றங்கள், இல்லைன்னா குரோமோசோமோட நம்பரில் எண்ணிக்கையில் உள்ள மாற்றங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதாவது சேஞ்ச் இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் சேஞ்ச் இன் நம்பர் அப்படின்னும் பிரிக்கலாம். அப்போ சேஞ்சஸ் இன் ஸ்ட்ரக்சர் இதில் பார்த்தோன்னா, நம்ம குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தானே இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளாடி நம்மளோட நைட்ரோஜினஸ் பேசஸ் எல்லாம் இருக்கும். ஏடி ஜிசி, ஏடி ஜிசி. இது ரஃபாக நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக போடுறேன். ஏடி ஜிசி இந்த மாதிரி இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய இதில் இப்போது நம்மளோட செல் டிவைட் ஆகும்போது ஏதாவது நிறைய மாற்றங்கள் வரும். நம்மளுடைய செல் டிவைட் ஆகும்போது தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருப்போம். எப்போவுமே நம்மளுடைய செல் டிவைட் ஆகிட்டே இருக்கும். டிவைட் ஆகும்போது நம்ம வளர்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போது இந்த டிவைட் ஆகுற டைமில் இப்போ இந்த குரோமோசோமில் இந்த இவ்வளவு நைட்ரோஜனஸ் பேஸஸும் டெலீட் ஆகி போயிருச்சுன்னா, அது நம்மளோட குரோமோசோம் அப்புறம் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் இப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் இதனுடைய ஸ்ட்ரக்சர் சின்னதாக இருக்கும், இதை விட சின்னதாக இருக்கும். அப்போது இப்போ குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் வந்திருக்கு. சரிதானா? நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம். இப்போது நம்மளுடைய செல் டிவைட் ஆகும்போது சில நம்பர் வந்து அடிஷ்னலாக வரும், சில நம்பர் வந்து இல்லாமல் போயிடும். அப்போது இப்போ அந்த நம்பர் அடிஷன் ஆகிறதோ டெலீட் ஆகிறதும் ஒரு செல்லில் நடந்துச்சுதுன்னா அந்த கண்டிஷனை என்ன சொல்கிறோன்னா ப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். அடிஷனும் ஆகலாம், டெலீட் ஆகியும் டெலிஷனும் நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கிறத நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆட் ஆகிறதையும் டெலீட் ஆகிறதையும் நாம் என்ன சொல்கிறோம்? ப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ளாய்டி திரும்ப ரெண்டாக பிரிக்கலாம். எதனா யூப்ளாய்டி, ஆன்யூப்ளாய்டி. யூப்ளாய்டி, ஆன்யூப்ளாய்டி. அப்போது யூப்ளாய்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட மொத்த குரோமோசோம்ஸ் எத்தனை? 46 குரோமோசோம்ஸ் இல்லையா? இந்த 46 குரோமோசோம்ஸ் 23 பேர்ஸாக இருக்கும். எப்போவுமே அது பேராக தான் இருக்கும். இந்த மாதிரி அது பேராக இருக்கும். இது ஒரு பேர், இது ஒரு பேர், அப்புறம் இது ஒரு பேர், இது ஒரு பேர். இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் எப்போவுமே பேராக இருக்கும். இதே மாதிரி இது வந்து 3 பேர், இதே மாதிரி 23 பேர்ஸ் இருக்கும். அப்போது இப்போ இந்த இதில் வந்து எப்படி இருக்குது? ரெண்டாக பேராகி இருக்கிறத நாம் என்ன சொல்கிறோம்? டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். டிப்ளாய்டு கண்டிஷன். இது ஒரு எண், இது ஒரு எண். அதை டிப்ளாய்டு இல்லைன்னா அதை 2n அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். இந்த மாதிரி தான் பேராக இருக்கும். இப்போ இதே நேரம் இந்த எல்லா மொத்த 23 பேர்ஸ்லேயுமே ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இங்கே இந்த 2n இருக்கிறது என்ன ஆகும்? 3n ஆகும். அப்புறம் இந்த ட்ரிப்ளாய்டு என்ன ஆகும்? டிப்ளாய்டு என்ன ஆகும்? ட்ரிப்ளாய்டு ஆகிடும். இப்போ 3nன்னா அது வந்து ட்ரிப்ளாய்டு. 3 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா ஒவ்வொரு செட்லேயுமே. அப்போ அது ட்ரிப்ளாய்டு ஆகும். அப்போ நமக்கு நார்மலாக மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? 46. அப்போ இப்போ ட்ரிப்ளாய்டாக இருந்துச்சுதுன்னா அந்த பீப்புளுக்கு மொத்தம் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கும்? 69 குரோமோசோம்ஸ் இருக்கும் மொத்தம். அப்போ மொத்த குரோமோசோம்ஸ்லேயுமே ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நாம் யூப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதே ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் பிளான்ஸுக்கு அனிமல்ஸுக்கு இருந்துச்சுதுன்னா அந்த பிளான்ஸும் அனிமல்ஸும் ஸ்டெரைலாக இருக்கும். அப்படின்னா பிளான்ஸ் வந்து ஃப்ளார் தராது, ஃப்ளாரு ஃப்ரூட் எதுவுமே தராது. அது மாதிரி அனிமல்ஸ் வந்து குட்டி போடாமல் இருக்கும் ட்ரிப்ளாய்டி இருந்துச்சுன்னா. ஆனால்
இப்போ அது பிளான்ஸ் வந்து டெட்ராப்ளாய்டினா ஒவ்வொரு செட்லேயும் 4 நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். 4 குரோமோசோம்ஸ் வச்சு எல்லா செட்லேயுமே இருந்துச்சுன்னா அதை வந்து டெட்ராப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெட்ராப்ளாய்டி பிளான்ட் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அதை மாதிரி அதனுடைய ஃப்ளார் சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து டெட்ராப்ளாய்டி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆனியூப்ளாய்டி. ஆனியூப்ளாய்டியில் பார்த்தோம்னா இப்போ யூப்ளாய்டியில் எப்படி இருந்து மொத்த செட்லேயுமே சேஞ்சஸ் இருந்தது. ஆனால் இந்த ஆனியூப்ளாய்டியில் பார்த்தோம்னா இப்போ இதில் 23 செட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 23 செட்ஸில் ஏதாவது ஒரு செட் இல்லைன்னா 2 செட்டில் ஒரு குரோமோசோம் இல்லைன்னா 2 குரோமோசோம்ஸ் வந்து அடிஷ்னலாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கிறத தான் ஆனியூப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. மோனோசோமி, ட்ரைசோமி, நல்லிசோமி. மோனோசோமி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா 2n - 1. 2n - 1. இப்போ நம்மளோட நார்மலாக ஒரு குரோமோசோமில் ஒரு செட் ஆஃப் குரோமோசோமில் எத்தனை இருக்கும்? 2 குரோமோசோம் இருக்கும் இல்லையா. 2 குரோமோசோம் இருக்கும் ஒரு செட்டில். இதை தான் நாம் இது ஒரு எண் இது ஒரு எண், அப்போ இதை 2n அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 2n - 1ன்னா இந்த 2 குரோமோசோமில் 1 டெலீட் ஆகி போயிடும். 1 டெலீட் ஆகிருச்சுன்னா மிச்சம் நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குது? ஒரே ஒரு குரோமோசோம் இருக்குது. அப்போ அதனால் இதை நாம் மோனோசோமி அப்படின்னு சொல்லுவோம். மோனோசோமி. நெக்ஸ்ட் என்ன? ட்ரைசோமி. இந்த ட்ரைசோமி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? 2n + 1. 2n + 1. அப்போ நார்மலாக நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கும் ஒரு செட்டில்? 2 குரோமோசோம் இருக்குது. அப்போ இதுக்கு கூட +1, அப்போ ஒரு குரோமோசோம் கூட எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகுது. அப்போ இப்போ மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குது? 3 குரோமோசோம்ஸ் இருக்குது. இது ஒரு செட்டில் மட்டும் 3 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்போது இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரைசோமி. வேறு எல்லாத்துலேயுமே 2 குரோமோசோம்ஸ் இருக்கும், 2 பேராக இருக்கும். இந்த ஒன்றில் மட்டும் 3 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்போ இந்த செட்டை நாம் ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன? நல்லிசோமி. நல்லிசோமியோட எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா நல்லிசோமியை 2n - 2. 2n - 2. அப்போ நார்மலாக நம்மளோட குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும்? பேராக இருக்கும், 2 இருக்கும். இதில் -2ன்னு பார்த்தோன்னா இந்த 2மே டெலிட் ஆகி போயிடும். டெலிட் ஆகி போகும்போது மிச்சம் எத்தனை இருக்கும்? நமக்கு எதுவுமே இருக்காது, 0 தான். அப்புறம் அதை தான் நாம் நல்லிசோமி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மற்ற எல்லாத்துலேயுமே 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு செட்டில் மட்டும் குரோமோசோம்ஸ் 2மே இல்லாமல் போயிடும், மிஸ் ஆகியிருக்கும், லாஸ் ஆகியிருக்கும். அதை தான் நல்லிசோமி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் காமனாக இந்த ஆனியூப்ளாய்டி இருக்கக்கூடிய அந்த டிசீஸை என்ன சொல்கிறோன்னா டவுன் சிண்ட்ரோம். காமன் ஆனியூப்ளாய்டு டிசீஸ் தான் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்னா எப்படின்னா எல்லா குரோமோசோம்ஸுமே 23 பேர்ஸில் நமக்கு 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் எல்லாமே பேராக இருக்கும். ஆனால் இந்த 21st குரோமோசோமில் மட்டும் ஒரே ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த 21st குரோமோசோம் பேரில் 21st பேரில் ஒரே ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்க டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னா மென்டல் ரிட்டார்டேஷன், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அவங்களுடைய நார்மலாக வளரக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்டே ரொம்ப டிலேயாக இருக்கும். அப்புறம் அவங்களோட பிஹேவியரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்களுடைய பார்வை திறன், கேட்கும் திறன் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் முக்கியமாக அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். இதுதான் டவுன் சிண்ட்ரோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைப்பு, அது வந்து ஜீன் மியூட்டேஷன் இல்லைன்னா பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம ஜீன் எதுக்குள்ளாடி இருக்குது? குரோமோசோமுக்கு உள்ளாடி. அப்புறம் இந்த ஜீனுக்குள்ளாடி டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏக்குள்ளாடி நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இந்த ஜீனுக்குள்ளாடி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இது. அப்போது இதுதான் நம்மளுடைய ஜீன், ஒரு பெரிய ஜீன் இல்லைன்னா இதை டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்குள்ளாடி நம்மளோட நைட்ரோஜினஸ் பேசஸ் எல்லாம் இருக்கும். அப்போது ஏடி, இது பேரண்ட் ஸ்டாண்ட், ஏடிஜிசி, ஏடிஜிசி, ஏடிஜிசி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டில் எப்படி இருக்கும்? டிஏசிஜி, டிஏசிஜி, டிஏசிஜி இந்த மாதிரி இருக்குது. அப்போது இந்த ஜி எப்போவுமே எது கூட தான் பேராகும்? இந்த சிக்கு கூட தான் பேராகும். அப்போது இந்த சிக்கு பதிலாக இப்போ அதில் வந்து ஏ பைண்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ சிக்கு பதிலாக ஏ இருந்துச்சுதுன்னு, இல்லைன்னா ஏக்கு பதில் டி ஏதாவது இருந்துச்சுதுன்னா, அந்த மாதிரி மாறி ஏதாவது போய் பைண்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒன்று இல்லைன்னா டெலிட் ஆகி போயிருச்சு
அப்படின்னு இதுவும் ஜீன் மியூட்டேஷன் தான். இந்த ஜீனுக்குள்ளாடி நடக்கக்கூடிய மாற்றங்கள். இதுவே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு. சில நேரம் ஏதாவது ஒன்று ஆட் ஆகியிருக்கும். இப்போ இங்கே வந்து சி, இங்கே ஜி இருக்கு இல்லையா? இது கூட பக்கத்துலேயே இனி ஒரு சி, இனி ஒரு ஜி கூட வந்து ஆட் ஆகியிருக்கும். அப்போ இதெல்லாமே எதுவுமே நடக்கக்கூடாது. நம்மளுடைய ஜீனில் கரெக்டாக 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கணும். 23 பேர், அதாவது 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்கணும். அந்த 46மே பேராக தான் அரேஞ்ச் ஆகி இருக்கணும். இப்படி தான் இதுதான் நம்மளுடைய குரோமோசோம். இதில் வந்து ஒரு குரோமோசோம் அதிகமானாலும் தப்பு தான், ஒரு குரோமோசோம் கம்மியானாலும் தப்பு தான், ப்ராப்ளம் வரும். அப்போ அதனுடைய இதே மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் எல்லாமே நார்மலாக இருக்கும். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த டிஎன்ஏலேருந்து தான் என்னது ஃபார்ம் ஆகும்? ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்புறம் இந்த ஆர்என்ஏலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? புரோட்டீன் ஃபார்ம் ஆகும், புரோட்டீன். அப்போது இப்போ நமக்கு வந்து இந்த டிஎன்ஏல ப்ராப்ளம் இருக்குது. அப்போது டிஎன்ஏலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ப்ரோட்டீனும் எப்படி தான் ஆகும்? ப்ராப்ளமாக தான் இருக்கும், அப்நார்மலாக இருக்கும் அந்த ப்ரோட்டீன். அப்போது இதில் இருந்து நமக்கு இந்த ஜீன் மியூட்டேஷனில் ஒரு டிசீஸ் நார்மலான ஒரு டிசீஸ் என்னென்னா சிக்கிள் செல் அனீமியா. இந்த சிக்கிள் செல் அனீமியாவும் நம்ம ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸில் தான் நடக்கும். ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸ்னால் நமக்கு 23 பேர்ஸில் 22 பேர்ஸ் ஆட்டோசோமல், ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம்னு இருக்கு இல்லையா? இந்த 22 ஆட்டோசோமல் குரோமோசோமில் தான் ஏதாவது ஒரு பேரில் நடக்கக்கூடியது தான் இந்த சிக்கிள் செல் அனீமியா. இப்படி ஆச்சுதுன்னா இந்த இதுலேருந்து வரக்கூடிய இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா சிக்கிள் செல்லாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஆர்பிசி தான் நம்மளுடைய ஹீமோக்ளோபினை கேரி பண்ணிட்டு போகும். ஆர்பிசினா ரெட் பிளட் செல்ஸ். இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான் நம்மளோட ஹீமோக்ளோபினை கேரி பண்ணிட்டு போகும். இந்த ஹீமோக்ளோபினில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இந்த சிக்கிள் செல்லுன்னா அரிவாள் மாதிரி, இந்த மாதிரி உள்ள அரிவாள் மாதிரி உள்ள இதில் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுதான் சிக்கிள் செல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால என்னாகும்? நம்மளுடைய ஆக்சிஜன், அந்த பிளட் செல்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகிற ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நாம் அந்த பேஷண்ட்ஸ் எப்போவுமே அனீமிக்காக இருப்பாங்க. அதனால தான் இந்த டிசீஸோட பேர் சிக்கிள் செல் அனீமியா. இதுதான் மியூட்டேஷன், அதனுடைய டைப்ஸ். இன்றைக்கி நாம்